வணக்கம். ஒரு 6 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு 6 துறை இருக்குங்க. இந்த 6 துறை எப்பொழுதுமே நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு நாடும் சரி, இந்த உலகமும் சரி நல்லாயிருக்கும். அந்த 6 டிபார்ட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை, இன்னொன்று கல்வித்துறை, இன்னொன்று மருத்துவத்துறை, இன்னொன்று காவல்துறை, இன்னொன்று நீதித்துறை, இன்னொன்று எல்லாத்துக்கும் மேலே அரசியல் துறை. இந்த 6 துறையும் எப்பொழுதுமே நேர்மையாக செயல்பட்டால் தான் ஒரு நாடும் சரி, இந்த உலகமும் சரி நல்லா இருக்குங்க. இந்த 6 துறையும் நேர்மையாக செயல்படலைன்னா ஒரு சத்தான உணவு யாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது, தரமான மருத்துவம் யாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது, தரமான கல்வியும் யாருக்கும் கிடைக்க போகிறது கிடையாது, நீதியும் கிடைக்காது, நலத்திட்டங்கள் எல்லாருக்கும் பயனடையக்கூடியதாகவும் இருக்காதுங்க. அதனால் இந்த 6 துறை என்றைக்குமே நேர்மையாக தான் இருக்கணும். அப்படி இந்த 6 துறை என்றைக்குமே நேர்மையாக தான் இருக்கணும்னா நேர்மையானவர்கள் அங்கே உட்காரணும். அப்போ தான் இந்த 6 துறையும் நேர்மையாக நடக்கும். இன்றைக்கி பெரும்பாலும் பேசப்படுற ஒரு சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா படிச்சிருக்க அறிவு இல்லையாம்பாங்க. படிச்சிருக்கீங்க அறிவு இல்லையா, இன்றைக்கி படித்து வந்தால் நிறைய தப்பு பண்ணுறான், இப்படிங்கிற பேச்சு நிறைய இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன காரணம் யோசித்து பார்த்தோன்னா, ஒரு காலத்தில் படிச்சிருந்தால் நல்லது பண்ணுவாங்க, அறிவாளியாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க, அறம் சார்ந்து நடப்பாங்க அப்படிங்கிற நிலை இருந்துச்சு. அது காரணம் என்னென்னா, கல்வி முறை அது மாதிரி இருந்துச்சுங்க. படித்தவங்க எல்லாம் அறிவாளியாகவும் நல்லவங்களாகவும் மனிதநேயம் மிக்கவர்களாகவும் இருந்தாங்கங்கிறது ஒரு காலம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அது காரணம் என்ன? நாம் படித்தா மட்டும் பத்தாது, என்னத்தை படிக்கிறோன்னு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு முக்கியம் இருக்கு இல்லைங்களா. இன்றைக்கி எஜுகேஷன் ஒரு நல்ல மனிதர்களை உருவாக்க வேண்டும், நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், மனிதநேயம் மிக்க மனிதர்களை உருவாக்க வேண்டும், தன்னை போல் மற்றவர்களை நேசிக்க வேண்டும், பிற உயிர்களை நேசிக்க வேண்டும், இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில் எஜுகேஷன் இருக்கிறது ரொம்ப கம்மிங்க. ஸோ அதுமாதிரி எஜுகேஷனை படிச்சுட்டு வந்தால் எப்படிங்க அவங்களுக்கு இந்த மனிதநேயம், நேர்மை இதெல்லாம் எப்படி வருங்க? ஸோ எஜுகேஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு மனிதனை மனிதனாக வாழ வைக்கணும். ஆனால் இன்றைக்கி எஜுகேஷனுங்கிறது மெயினாக எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா, என்ன படித்தா நிறையா சம்பாதிக்கலாம், இப்படி தாங்க போயிட்டுருக்கு. ஸோ மறுபடியும் இந்த 6 துறைகளை நினைவு கூர்றேன். ஒன்று எல்லாருக்கும் உணவு அளிக்கக்கூடிய விவசாயத்துறை, அறிவையும் மனித நேயத்தையும் வளர்க்கக்கூடிய கல்வித்துறை, காவல்துறை, நீதித்துறை, சட்டத்தையும் நீதியையும் பாதுகாக்கக்கூடியது, மருத்துவத்துறை, நோய் நொடியின்றி மனிதர்களை வாழ வைக்கக்கூடியது, கடைசியாக எல்லாத்துக்கும் மேலான அரசியல் துறை, நல்ல நலத்திட்டங்கள் மனிதர்களுக்கும் இயற்கைகளுக்கும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள். இந்த 6 துறைகளும் நேர்மையால் இருந்தால் மட்டுமே ஒரு நாடு சிறந்த நாடாக விளங்கும். நன்றி.